ஒரு சின்ன குட்டி கதை. ஒரு தேனீக்கு ரொம்ப பசியா இருக்குது. அது அப்படியே தேடிக்கிட்டே போகுது. ஏதாவது நம்மளுக்கு தேன் கிடைக்காதா எங்கேயாதுன்னு. சுத்தி முத்தி பார்த்து ரொம்ப தூரத்துல ஒரு பூ, அழகான பெரிய பூ இருக்குது. அதுலேருந்து நம்ம தேனை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ மேல போய் உட்கார்ந்து அதனுடைய தேனை எடுத்து சாப்பிடுது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த தேன் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குது. அந்த தேனை குடிக்க குடிக்க இதுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே இதுக்கு என்ன ஒரு எண்ணம் வருதுன்னா, நம்ம இத விட்டுட்டு போயிட்டோம்னா, இதுல வர தேனை யாராவது வந்து குடிச்சு காலி பண்ணிடுவாங்க. அதனால நம்ம இங்கேயே இருந்துட்டு அத நம்ம குடிச்சிட்டு இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது குடிச்ச வயிறு ஃபுல்லா குடிச்சதுனால நல்லா படுத்து தூங்கிடுது. திரும்பி எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு திரும்பி குடிக்குது. இத மாரி அத குடிக்கிறதும், தூங்குறதும், மத்தவங்க குடிச்சிட போறாங்களோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே இது தானா தானா குடிச்சு குடிச்சு தூங்கிட்டே இருக்குது. இப்படி இது ரொம்ப சாப்பிட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சதும், அதுக்கு மாலை நேரம் வந்துட்டு அப்படிங்கிறது தெரியல. இந்த பூவானது என்ன பண்ணிடுது, அது இரவானதும் அது மூடிக்குது. மூடின பிறகு இந்த தேனீ என்ன பண்ணுது, அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அது வந்து அப்படியே வெளியில வரதுக்கு தப்பிக்கும். அதுக்கு வெளியிலயே வர தெரியாது. எப்படி வெளியில வருதுன்னு அப்படியே தவிச்சு தவிச்சு அதுக்குள்ளேயே இருந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லா அதுக்குள்ளேயே இருந்து அதுக்கு மூச்சு விட முடியாம இறந்து போயிடும். இந்த கதை நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகவோ, இல்ல அது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவோ, அதையே நம்ம திரும்ப 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 நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத மாரி பேராபத்துல தான் அது முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லுது. அது மட்டும் இல்லங்க, நாம அளவுக்கு அதிகமாவும் எதையும் சாப்பிடவும் கூடாது. மத்தவங்களுக்கு அது உதவக்கூடாது. நம்மளே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை தெரியப்படுத்துது நம்மளுக்கு. இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.